அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் ஆகட்டும், இந்திய அளவில் இருக்கிற அரசியல் ஆகட்டும், யங் லீடர் அப்படின்னா அது ஒரு தனி வைப் தான், தனி இன்ட்ரெஸ்ட் தான். எல்லாருமே புதுசா ஒருத்தங்க அரசியலுக்கு வராங்க அல்லது புகழ்பெற்றவங்க அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னும் போது இவர் என்ன பண்ண போறாரு, இவர் என்ன அச்சீவ் பண்ண போறாரு, இவருக்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸ்லாம் என்னென்ன, உண்மையிலேயே மக்களுக்காக நிற்பாரா இல்ல புகழ் வெளிச்சத்தை வச்சு சும்மா அப்படியே அரசியல் பண்ணிட்டு போவாரா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள், பல கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். காலங்காலமா ஒவ்வொருத்தர் வரும்போது அது இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஒருத்தரையும் வந்து பார்த்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்துல நமக்கு ரொம்ப பக்கத்துல நிஜமாவே ஒரு யங் லீடர் ஆயிட்டாரு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனா மாறிட்டாரு. அது எப்படி அது எப்படி நடந்துச்சு, அந்த நபருடைய அந்த ஒரு பயணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, எவ்வளவு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் அது அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய நண்பர் சுரேந்தர் அவர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எப்பயுமேங்க இப்போ நான் ஆகட்டும் இல்லை என்னுடைய நண்பர் சுரேந்தர் ஆகட்டும், இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட நிறைய பேர் இந்த 30+ மிட் 30s அப்படின்லாம் கூட இருப்பீங்க, அல்லது 25+ அப்படின்லாம் இருப்பீங்க. எல்லாமே இந்த ஏஜ்ல நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளை எப்பயுமே துரத்திக்கிட்டே இருக்கும். அது சில நேரங்களில் வந்து ரொம்ப நம்மளுக்கு கிடைச்ச அதே டைம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருக்குது, அந்த டைமை பயன்படுத்தி அவன் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்றத பார்க்கும்போது அது பொறாமை கிடையாது, ஆனா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கலந்த ஒரு குற்ற உணர்வு ஒன்று ஏற்படும். என்னமோ சொல்றேன்னு நினைக்காதீங்க, இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வணக்கம் சுரேந்தர். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சுரேந்தர், யார் அந்த யங் லீடர், எந்த ஊருக்காரரு? இல்ல, இந்த யங் லீடருக்கு போறதுக்கு முன்னாடி நேபாளோட எலெக்ஷன் இப்ப நடக்குது. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஹிஸ்டோரிக்கல் எலெக்ஷன் நம்ம சொல்றோமோ, நேபாள்லயும் இது வந்து ஒரு ஹிஸ்டோரிக்கல் எலெக்ஷன். ஏன் அப்படின்னா ஜென்சி ப்ரொட்டஸ்ட் உலகம் ஃபுல்லா பேசப்பட்டது நேபாள்ல. ஆமாங்க. அந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட்னால என்ன ஆயிருக்கு, அந்த கவர்மெண்ட்டே ரிசைன் பண்ணி கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களோட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸு, அவங்களோட கரப்ஷனு, அதனால கவர்மெண்ட்டே தலைகீழ ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ இதுதான் ஒரு எலெக்ஷன் வருது. ஸோ இந்த எலெக்ஷன்னால எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஓல்டு தலைவர்கள் ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ் விசஸ் நியூ ஜென்ரேஷன் லீடர்ஸ் அப்படின்னு தான் அவங்க ஒரு நரேஷன் எடுத்துட்டு போறாங்க. நேபாளில் 1919லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கவர்மெண்ட்டே கிடையாது. இது வரைக்கும் 30 கவர்மெண்ட் மாறிடுச்சு. கோalition கவர்மெண்ட் இருந்து அது கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பிரச்சனை. எல்லா அரசியல் தலைவருக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ் மேலேயும் ஊழல் வழக்கு, பர்சனலா டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்றான். இங்க இருக்கிற அதே வாரிசு அரசியல், ஊழல், எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது தான் யூத்ஸ் எல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகி இது என்னடா இப்படியே நடந்துட்டு இருக்குன்னு ஜென்சி ப்ரொட்டஸ்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஆமா, அந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டுங்கிறதே எதுக்குன்னா, இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து. இன்னொன்று என்ன பண்றாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவே பேன் பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து என்னென்னலாம் இந்த கவர்மெண்ட் மிஸ்டேக்ஸ் நடக்குதோ இதெல்லாம் சோஷியல் மீடியால போட்டுறாங்க. சோஷியல் மீடியாவே பேன் பண்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல இவங்க ரேஞ்சுக்கு ஒரு சேனல்ல வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறது, ஒரு சேனல்ல டெர்மினேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நிறைய விஷயம் இது அப்படியே ரிலேட் ஆகும் பாருங்க. நம்ம ரிலேட் பண்ணிட்டே வருவோம். இந்த மாதிரி பேன் பண்ணி ஜென்சி ப்ரொட்டஸ்ட், பெரிய ப்ரொட்டஸ்ட், காட்மண்டு எல்லா ஸ்ட்ரீட்லயும் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூடி பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எல்லாம் கூட நான் ஷேர் பண்றேன். அது 77-80 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல. இந்த மாதிரி ஒரு யங் ப்ரொட்டஸ்ட் வரும்போது அப்போதான் நீங்க நம்ம பேசிட்டு இருக்க அந்த இளம் தலைவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வரதுக்கு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷா. பாலேந்திர ஷா அவர் பேரு. 1990ல பிறக்கிறாரு. 35 வயசு. அவரோட ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஒரு ரேப் சிங்கர். அதாவதுங்க, நீங்க ரேப் சிங்கர், என்ஜினியர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 1990ன்னு சொன்ன உடனே 90s கிட். ஆமா, ஆமா, ப்ராப்பர் 90s கிட் அவரு. ஸோ இந்த இந்த இன்ஜினியர் படித்தவர் ரேப். இவர் எப்படி எல்லாருக்கும் மத்தியிலையும் ஃபேமஸ் ஆறாருன்னா, கவர்மெண்ட்டை எதிர்த்து, கவர்மெண்ட் லீடர்ஸை எதிர்த்து, அவங்க கரப்ஷனை எதிர்த்து பாட்டு பாடியிருக்காரு, ரேப் பாட்டு. அந்த பாட்டு மூலியமா பிரபலமா இருக்காரு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் என்ன ரேப் பண்ணிட்டாரு, உடனே இவங்களாம் கூட்டிட்டாங்களா? அதுதான் தப்பு. 2022ல் மேயர் எலெக்ஷனுக்கு தனியா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்று 61,000 வாக்குல ஜெயிச்சிருக்காரு. இவர் ஜெயிச்சக்கு அப்புறம் என்னென்னலாம் வந்து புதுசா கவர்மெண்ட்டுக்கு பண்றாருன்னா, இப்போ அந்த மீட்டிங் நடக்கல, கவுன்சில் மீட்டிங் நடக்கல, மேயர் கவுன்சிலிங் மீட்டிங் லைவா மக்கள் பார்க்கலாம். சூப்பர்ங்க. இந்த மாதிரிலாம் கொண்டு வராரு. இன்னொன்னு என்ன பண்றாரு, கவர்மெண்ட் இல்லீகலா பில்ட் பண்ணிருக்காங்களா நிறைய இடத்துல, அந்த பில்டிங்லாம் டெமாலிஷ். அதுக்கப்புறம் கஷ்டப்படுற ஸ்கூல் மாணவர்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து, இப்போ பிரைவேட் ஸ்கூல்னால எப்படி கஷ்டப்படுறவனும் அங்க வந்து படிக்க வைக்கணும் தான் நினைக்கிறோம். அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் நீ கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்ன பண்றாரு, டெக்ஸ்ட் புக் ஃப்ரீ ஃப்ரைடே அப்படின்னு ஒன்று பண்றாரு. அன்னைக்கு நாளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கே கிடையாது, ப்ராக்டிக்கல் லெசன் ஸ்கூலுக்கு.
ஓகே. எனக்கு இந்த இந்த 2, 3 விஷயம் நீங்க சொல்லும்போது எனக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை செயல்பாட்டு வரைவு, ஆட்சி வரைவு அப்படிங்கிற ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சி மீது நிர்வாக ரீதியாக இல்ல அரசியல் ரீதியாக எனக்கு சில உடன்பட்ட கருத்துக்கள் இருக்குது, மாற்று கருத்து இருக்குது. ஆனா அவங்களுடைய ஆட்சி வரைவுல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். அவங்க குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா அவருடைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் லைவா மக்கள் பாக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சாரு அப்படின்ட்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாணவர்களுக்கு புக் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா எஜுகேஷன் அவங்க பாட்டுக்கு அவங்க பேர் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி சொல்ற விஷயங்களா டக்குன்னு ரிலேட் பண்ணிக்கிறேன். இல்லங்க அது ரிலேட் பண்ண நிறைய பேர் ரிலேட் பண்ணலாம். அது யங் ஃபோர்ஸ் ஆன்டி கரப்ஷன் கரப்ஷன்னா உடனே அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறது, உடனே அவங்கள வந்து ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் லீடரா இருக்காரு. இதனால என்ன ஆகுது, ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் முன்னாள் லீடரு அந்த சீனியர் லீடர்ஸ்க்குலாம் ஒரு பயம் வருது. இவன் அரசியல் ரொம்ப பயங்கரமா இருக்கு, இது என்ன புதுவிதமான அரசியலா இருக்கு, இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுமோ ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு அச்சம் இவங்களுக்கு வந்து பயங்கரமா கிரியேட் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா வேலன்ஷாவோட கான்ட்ரவர்சி அதிகமாயிட்டே இருக்கு. எப்படின்னா அக்ரஸிவ் போஸ்ட் பொலிட்டிஷியனை பத்தி, அங்க இருக்கிற பொலிட்டிஷியனை பத்தி, வெளிநாட்டு தலைவர்களை பத்தி எதுவும் வந்தாலும் ஸ்ட்ரெயிட் அட்டாக், யாருக்கும் பயப்படுறதே கிடையாது. மாண்புமிகு அப்படின்லாம் சொல்லி கிடையாது. தப்பு பண்ணிருக்கா நீ தப்பு பண்ணிருக்க இந்த மாதிரி ஒரு இதுல போறதுனால யூத்லாம் என்ன பாக்குறாங்க, ஒரு ஃபியர்லெஸ் லீடரு, இப்படி ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணும். 2026ல நேஷனல் லெவல் எலெக்ஷன்ல நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2026ல மேயர் பதவியை காட்மண்டு மேயர் பதவியை ரிசைன் பண்றாரு. ஆமா. அதுக்கப்புறம் ஆர்எஸ்பிங்கிற ஒரு பார்ட்டில சேர்றாரு. இவ்வளவு நாளா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருந்தாரு. இப்போ ஆர்எஸ்பி ராஷ்டிரிய சுதந்திரதா பார்ட்டிங்கிற பார்ட்டில ஜாயின் பண்றாரு. அந்த பார்ட்டிக்கு என்ன இவர் குரல் கொடுக்குறாருன்னா எல்லாமே ஆன்டி கரப்ஷன், யூத் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இந்த ப்ராமிஸ்லாம் பண்றாரு. இது யாரை எதிர்த்துனா ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ். இங்க இருக்கு இப்ப தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இருக்கக்கூடிய பெருங்கட்சிகள் அந்த மாதிரி நேபாளில் இருக்கிற பெருங்கட்சிகள், நேபாளி காங்கிரஸ், அதுக்கப்புறம் மாவோயிஸ்ட் சென்டர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் விசஸ் ஆர்எஸ்பி. இந்த ஒரு பையன் இந்த பையன் யாரை எதிர்த்து பிஎம் இதுக்கு போறானா, சர்மா ஒலின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபார்மர் பயங்கரமான ஒரு சீனியர் பிரைம் மினிஸ்டர் லீடர், அவரை எதிர்த்து இந்த பையன் வந்து போட்டி போடுறான். இன்னொன்று என்ன பிரபலமா பேச போகுதுன்னா, யூத் ஏன் இவன் கூட அப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு யூத் என்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் இந்த பையன் பண்றான். ஆன்டி கரப்ஷன் டைரக்டா உடனே லீடரை ரிமூவ் பண்றது, அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் இருக்கு. எஜுகேஷனுக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்றான். எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ப்ராப்பரா தனியார் கொடுத்து நாட்டை கிளீனா வச்சுக்கணும். எதெல்லாம் இவங்க காசு அடிக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா இவன் வந்து கை வைக்கிறான் டைரக்டா வந்து. இதனால யூத்ஸ் எல்லாம் அவன் பின்னாடி நிக்கிறாங்க. இது இன்னொன்னு ஏன் ரொம்ப ஃபேமஸா பார்க்கப்படணும்னா, இன்கேஸ் இந்த வேலன்ஷா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா ஆனா ஏசியாலே யங்கஸ்ட் லீடர். ஸோ அந்த ஒரு பேர் வந்துருது. ஒரு ரேப்பர் டு பிகம் அ பிரைம் மினிஸ்டர். அது போக ஒரு ஜென்சி அலைனால ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கப்பட்டிருக்கான் சவுத் ஏஷியாலனா அது இவன் தான். அதாவதுங்க இப்போ ஒரு நீங்க சொல்லும்போது என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த விஷயம், இதுவும் இன்னொரு யங் லீடர் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடர் இப்போ விஜய் இருக்காரு இல்லையா, டிவி அதை மைண்ட்ல வச்சிருந்தா நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு மேடையில் பேசும்போது அவர் சொன்னாரு, நான் அரசியல் வரும்போது தம்பி இது பெரிய பெரிய முதலைகள் இருக்கிற ஒரு கடல், அல்லது வந்து இது ஒரு பெரிய பெரிய முதலைகள் இருக்கிற ஒரு குளம், இதுல நீ இறங்கி என்ன பண்ண போற அப்படின்லாம் சொல்லி நம்மள மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா நிச்சயமா அந்த அந்த பையனுக்கும் வந்து அந்த பயம்லாம் முறுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஆள்லாம் பாருங்க, அவர் யாரை எதிர்த்து போட்டி போட்டாரு, யாரை வந்து அவர் டார்கெட் பண்ணி ஜெயிச்சு வரணும்னு பண்ணாருன்னு பார்த்தா அவங்க எல்லாம் முரட்டாளுங்களா இருந்திருக்காங்க அப்படின் போது டக்குனு எனக்கு விஜய் அவர்கள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் இடத்துல சொல்ல இல்லங்க நீங்க சொல்றது போது நான் விஜய் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து நிறைய வீடியோல வந்து கேட்குறாங்க, நம்ம பேசும்போது நம்ம இந்த இன்னொரு பையன் மட்டும் சைலண்டாவே இருக்கான். நிறைய இதுல பேசுறேன், ஒரு சில இதுல வந்து எனக்கு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. விஜய் இப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அடிக்கு அடி, நீ என்ன நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு ஏன் பேச முடியல விஜயால? அப்படி பேசினா இப்ப பாருங்க என்னென்னமோ பிரச்சனைலாம் வந்து, இந்த பிரச்சனைலாம் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கே வேணால. ஆக்சுவலி நீங்க அவர் பேசாம இருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? பிரதர், எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம தனியாக ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்னு நினைச்சேன் அது சம்மந்தமா. பட் இந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு டிவிகேல இருக்கக்கூடிய தம்பிங்க தங்கச்சிங்க, குறிப்பாக நம்மளோட சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த இஷ்யூவால. அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுங்க, அவங்க டிவிகேவை ஃபாலோ பண்ணதுக்கும் டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவெடுத்ததுக்கும் இருக்கிற ரீசன்,
எதுக்காகப்பா நீ விஜய்க்கு ஓட்டு போட போறனா ஐ லவ் விஜய், ஐ லைக் விஜய் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்தை தாண்டி வேற என்ன ஸ்ட்ராங்கா ஒரு 4 விஷயம் சொல்லுனா உண்மையிலேயே அவங்க எதுவும் இருக்கு. கொள்கைகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க, இப்படி வந்தா நாங்க செய்வோம்னு சொல்றாங்க. ஆனாலுமே டக்குன்னு கேட்டா அப்படியே தரமா 4 விஷயம் எங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. ஒரு டார்கெட், ஒரு கனவு எங்களுக்கு விஜய் கொடுத்திருக்காரு. அந்த கனவு நோக்கி நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். இன்கேஸ் இப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூ அப்படி தட்டி விட்டுருப்பாங்க. டிப்ரெஷன் ஆயிருக்க மாட்டாங்க. நாங்க வேற ஒண்ணு நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்யா, இதெல்லாம் தூக்கிட்டு வராது அப்படின்னு தட்டி விட்டு போயிருப்பாங்க. இப்படி உட்கார்ந்து அப்படியே கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். சோ அப்படி ஒரு பெரும் கனவையும் ஒரு பெரும் டார்கெட்டையும் அவங்களுக்கு கொடுக்காம இது விஜய் சென்ட்ரிக்கா அந்த லவ் சென்ட்ரிக்காவே இது போயிட்டு இருக்கிறதுனாலதான் அது ஆபத்தாவும் ஒரு சூழ்நிலையில மாறுது ஒரு சிக்கல் வரும்போது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஏன்னா பிளைண்ட், ஏன்னா ஃபேண்டம் தான் எல்லாமே. ஃபேன் வந்து ரசிக்கிறாங்க அவ்வளோ. நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன், 35 வயசு பையன் சரியா, 35 வயசு பையனுக்கு ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து பார்த்துக்கலாம், என் கூட இந்த ஜென்சி இந்த இளம் தலைமுறை வந்து என் கூட நிற்குங்கிற நம்பிக்கையில் அவன் பேசுறான்ல. ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ்லாம் உங்க பக்கம் இருக்காங்க, நீங்க பேசணும்ல, அவங்களுக்காக பேசணும்ல, அவங்க கஷ்டத்துக்காக பேசணும்ல. உங்க ஃபேன்ஸ்லாம் பாதி பேர் யாரு? மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்படுறவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க பேசலாம்ல, குரல் கொடுக்கலாம்ல, எதிர்த்து பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு இறங்கி சண்டை செய்யலாம்ல. இதுல என்ன தப்பு? இது இந்த மாதிரி ஒரு ஷோல வந்து கப்பலா வர்றது ஒரு கட்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அது கோபம் இருக்குங்க. இல்ல இது நான் கட்ஸ் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வெளில பேசிக்கிறாங்க கட்ஸ், இதுதான் தைரியம், ஒரு இப்படிதான் இருக்கணும். இதுல என்னங்க தைரியம் இருக்கு? நான் வந்து இதை கட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கல. என் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா வேற வழியே இல்லைன்ற ஒரு நிர்பந்தத்தினால் இது நடந்த விஷயமா இருக்கலாம். இதுக்கு பின்னாடி வேற சில அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஏன்னா அது வேணாம். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது வேற ஒரு விஷயத்தை பத்தி. ஏன் இதுக்குள்ள வருதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குங்க. ஒரு ஆசை தான். வந்து இப்போ சினிமாவில் இப்போ விஜய் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நேரில் வந்து பேசணும் தான் பாதி பேர் எதிர்பார்க்குறாங்க. சரி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கணும் அப்படின்னு, அது ஏன் கொடுக்க முடியல, அது ஏன் கொடுக்க மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம நண்பர் கிஷோர் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர் சொன்னது, எனக்கு விஜய் மேல அவ்வளோ கோபம் இருக்குன்னு சொன்னாரு. எதுக்குங்க, ஏன் உங்க ஓட்டை பிரிச்சுவாருன்னு சொல்லி உங்களுக்கு கோபமானா? சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, விஜய்க்கு கூடுற கூட்டமும் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபாலோவிங்கும் விஜய்க்கு இருக்கிற அந்த லவ்வும், விஜய் வந்து ஆர்டிபிஷியலா காசு கொடுத்து தன்னை ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இல்லை, மீடியால வந்து ஆர்டிபிஷியலா வியூஸை புஷ் பண்ண வேண்டிய தேவை இல்லை, அப்படி கேட்க தயாரா இருக்காங்க, பார்க்க தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியலை இன்னும் எப்படி யூஸ் பண்ணிருக்கலாம், எங்கேயோ எலவேட் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு வருஷத்துல என்ன மாதிரி அரசியல் பண்ணி எங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். மத்த தலைவெல்லாம் தண்ணி குடிக்கிறான். அந்த ஒரு ஆர்கானிக்கான ரீச் கொண்டு போக முடியல. பிளெஸிங் தானங்க அது. இவ்வளவு பேர் மக்கள், இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் கூட இருக்காங்க, இதை அழகா கன்வெர்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிருக்கலாம். அதான் ஒருத்தர் இப்ப ஒரு லீடர் இருக்காரு, ஏதோ எனி பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், பேசுறாருன்னா அந்த பேச்சை கேட்க ஆள் இல்ல, காசு கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு, டிவில போட்டா பார்க்க ஆள் இல்ல, காசு கொடுத்து வியூஸை புஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னும் போது இப்படி ஒரு நேச்சுரலா அமைஞ்சு வர்றதை வந்து எங்கேயோ பயன்படுத்திருக்கலாமே, ஆனா அந்த அளவுக்கு பயன்படுத்தல. எனக்கு விஜய் மேல கோபம் இதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு கிரைம் தான், வேஸ்டிங் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. ஐ அக்ரீட் டு தட் பாயிண்ட். பட் நான் என்ன சொன்னேன், டைம் இருக்குங்க. முதல் தடவை சினிமாவுக்கு வந்தப்பையும் இன்னைக்கு இருக்கிற விஜய் இல்ல, கொஞ்சம் கிராஜுவலா டைம் எடுத்து கொஞ்சம் அடிபட்டு எந்திரிச்சு அப்படி வந்தாரு. மேபி சினிமா அரசியலும் அவருக்கு நிறைய கத்து கொடுத்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்து வச்சேன். ஓகே, நம்ம ரொம்ப போறோம்னு நினைக்கிறேன், கண்டினியூ பண்ணலாம். இல்ல இதுதான் இதே கொஸ்டின் மார்க் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல யங்ஸ்டர்ஸ் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, யங் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி வரணும்னு எனக்கு ஆசை. நிறைய பேர் எனக்கு திட்டலாம், உனக்கு என்னடா அவ்வளவு தெரியுதா, எனக்கு இருக்கிறது அப்படிதான், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான லீடரா அவர் மாறணும், ஃபோர்ஸ்ஃபுல்லா வாய்ஸ் அவுட் பண்ணணும். இது விமர்சனம் இல்ல, ஆமா, இது ஒரு ஆசை, இது இருக்கு கம்ப்ளீட்டா ஆசை. இதெல்லாம் தவிர்த்து டைரக்டா பேசி டைரக்டா அடிச்சா எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆமா, இததான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப ப்ரிப்பரேஷனா இருக்க தேவையில்ல அண்ணா அப்படின்னு சொல்லி. ஆமா, நேச்சுரலா இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே எவ்வளவு பேர் பிளெஸிங், இவ்வளவு பேர் கோடியா செலவு பண்றாங்க ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு. வேலை செய்யறதுக்கு நீங்க காசு கொடுத்தாதான் வேலை செய்வான். எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. எல்லாம் எதுக்கு, என் அண்ணன், என்னோட தம்பி, இன்னொருத்தங்களாம் என் நண்பன், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து வேலை செய்யறாங்க. யாருமே காசுக்கு எதிர்பார்க்க. நீங்க ஒரு விஷயம் எனக்கு சொன்னீங்க, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னீங்க, சர்வே சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன், டிவிகே பத்தி அவர் சொன்னது அப்படின்ட்டு ஒண்ணு சொன்னீங்க, ஒரு லேடி. அதை சொல்லுங்களேன். நான் ஒருத்தரை மீட் பண்ண போயிருந்தேன், அந்த சர்வே விஷயமா போயிருந்தேன். அவர் என்ன சொன்னாரு,
ஆக்டிவேட் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னு தெரியல. அவர் சர்வே எடுக்கிறவர். அவர் எடுக்கிறவர். அவங்க என்னன்னா இப்போ இந்த நம்ம மத்த அரசியல் கட்சிகள்லாம் வேலை எப்படி பண்ணணும்னு தெரியும். பூத் லெவல்ல இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல. இவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. ஆனா உயிரை கொடுத்து பண்ண ரெடியா இருக்காங்க. பவர். காசுக்காக கிடையாது. புரியுதா? அவங்க ஒன்றும் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் கிடையாது. ஐயோ என் பெரியப்பா என் சித்தப்பா இங்க இருக்காங்க. முழுக்க முழுக்க லவ் அண்ட் அஃபெக்ஷன். பவர் கூட கிடையாது. இல்லைங்க, நான் சொல்றது அந்த அந்த டீமுடைய பவர்னு சொல்றேன். அந்த யங்ஸ்டர்ஸ் உடைய எனர்ஜி. நான் என் அண்ணனுக்கு வேலை செய்யறேன். எனக்கு இந்த வார்த்தை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க அண்ணன் இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் எமோஷனா இருக்கீங்க. அதுதான் ப்ரோ நானும் யோசிக்கிறேன். எல்லாம் வந்து அவ்வளோ ஃபேமிலியில ஒரு ஆளா பாக்குறாங்க. இவங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகாம இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகனா மத்தவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா ஆக்டிவேட் பண்ணி விட்டா முடிச்சிருவாங்க. பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கு. ஆனா இவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. ஸோ இவங்கலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ். இவங்கலாம் இப்போதான் கத்துக்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால அவன் என்ன சொல்றான், இவங்க ஆக்டிவேட் ஆகிறது கஷ்டம் தான். ஆனால் ஆக்டிவேட் ஆனாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ் எலெக்ஷன். விஜய் வேற லெவல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அந்த அந்த சர்வே எடுக்கிற ஒரு நபர் என்கிட்ட சொன்னார். புரியுது புரியுது. டேஞ்சரஸ் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு. ஆமா 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 புரியுது. பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும். அதான் வேஸ்டிங் ஆஃப் பொட்டன்ஷியல்ங்கிறது தான் அங்க பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். இட் ஹர்ட்ஸ்ங்க, ரியலி ஹர்ட்ஸ். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இல்ல இது இந்த கம்பாரிசன் நான் பண்ணணும் தான் இருந்தேன். உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், ஏங்க இந்த ஒரு கம்பாரிசன் பண்ணுங்க. 35 வயசு பையன் அங்க இருக்கிற யங்ஸ்டர் ஏன் இவர் ஏன் அதை பண்ண முடியலங்கிறது என்னோட இது. இந்த பேலன்ஸா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேலன்ஸா பிரதமரா ஆனா நேபாளோட பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது உலகம் ஃபுல்லா. அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ நம்பிக்கையோட இருக்காங்க. எங்களுக்கு பேலன்ஸா வரணும், வந்தாதான் எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்கிற நம்பிக்கையை 100% 35 வயசுல ஒரு கேண்டிடேட் வந்து பெற்றிருக்காருன்னா அது இந்த யங்ஸ்டர். வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பிரதர்? நிறைய பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அது நம்மளால சொல்ல முடியாது. அது இல்லாம அவங்க ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் என்னென்ன முறையை வந்து அவங்க அணுகுறாங்க, அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா யங்ஸ்டர்ஸ் முழுக்க முழுக்க பேலன்ஸ் ஆகுது தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் பிரதர். மக்கள் இதை பார்த்தவங்க என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னு பார்ப்போம். வெதர் தே அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. எல்லா வீடியோல நம்ம இறுதியில் சொல்ற விஷயம் தான். அக்ரி பண்ணாலும் சரி, டிஸ்அக்ரி பண்ணாலும் சரி, நம்ம கத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கும். அதே சமயத்துல வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கும். திட்டுறதுக்கு பதிலாக சிந்திங்க. இல்ல இல்ல, திட்டினாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல நாங்க சிந்திக்காம மிஸ் பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா நாங்க கத்துக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.